அண்மை செய்தி. சென்னையில் தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவிற்காக தற்போது நேரு ஸ்டேடியம் தயாராகி வருகிறது. தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். சென்னை பெரியமேடு பகுதியில் விஜய் பதவியேற்பு விழாவிற்கு நேரு ஸ்டேடியம் தயாராகி வருகிறது. தவேக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் சென்னை நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழாவிற்கான மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணியானது தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் நாளை பதவியேற்க உள்ளதாக கோரப்படும் நிலையில் விஜய் பதவியேற்பு விழாவிற்கு தயாராகி வருகிறது நேரு ஸ்டேடியம். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விழா மேடை மற்றும் பந்தல் அமைப்பது தொடர்பான பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கில் விஜய் பதவியேற்பு விழாவிற்காக தற்போது மேடை மற்றும் பந்தல் அமைக்கும் பணியானது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தொடர்பான தற்போதைய கள தகவல்கள். தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மை இடங்களை பிடிக்காவிட்டாலும் 108 இடங்களை பிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் சற்று நேரத்திற்கு முன்பாக நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றிக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயமாக இருக்கிறது. இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்க இருக்கிறார். அவருக்கு ஆளுநர் அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க இருக்கிறார். இதற்கான இடம் எங்கு என்று பலராலும் கேட்கப்பட்டு வந்த நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. 5000 நபர்கள் அமர்ந்து பார்க்கலாம் என்ற விதத்தில் அந்த இருக்கைகள் அமைக்கப்படுகிறது. சுமார் அதில் ஒரு 500-600 நபர்கள், அரசு அதிகாரிகள், உயர் பதவியில் இருப்பவர்கள், முன்னாள் முதலமைச்சர், அதே போல எதிர்கட்சி தலைவர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என ஒரு 500 முதல் 1000 நபர்கள் அவர்கள் அமர்வார்கள். அதன் பிறகு மீதம் இருக்கக்கூடிய அந்த 4000 இடங்கள் இருக்கிறது. இந்த 4000 இடங்கள் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள், அதே போல மாவட்ட நிர்வாகிகள் என அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதே போல தேர்தல் பணியாற்றிய மிக முக்கியமான நபர்களுக்கு வரிசையில் அமர்வதற்கான இடங்கள் எல்லாம் இடஒதுக்கீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையால் செய்யப்படக்கூடிய பணியாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு பொதுப்பணித்துறையினர் தற்பொழுது அந்த நேரு உள்விளையாட்டு அரங்கத்துடைய மேடை அமைக்கக்கூடிய பணி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஒலிபெருக்கிகள் அமைக்கக்கூடிய பணி, அதே போல அந்த பகுதியில் ஏசி அரங்கமாக இருக்கிறது. அதெல்லாம் சரியாக இருக்கிறதா, மின்சாரம் துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக மின்சார வசதிகள் எல்லாம் முறையாக இருக்கிறதா என்பது குறித்தும், அதே போல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக சீர் செய்யக்கூடிய பணி என ஒரு ஒட்டுமொத்தமாக விஜயுடன் சேர்ந்து அமைச்சரவையும் சேர்ந்து அந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெறும் என்பதால் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு, மின்சாரம், அமரக்கூடிய இருக்கைகள் என முற்றிலுமாக தூய்மை பணி செய்ய அந்த பணியும், அதே போல ஒலிபெருக்கிகள், பெரிய பெரிய ஒலிபெருக்கிகள், மேடையில் டிஜிட்டல் மேடை என மேடையில் ஒட்டுமொத்தமாக அமைச்சரவையில் இடம்பெறக்கூடியவர், அமைச்சரவை சகாக்கள் எல்லாம் அமரக்கூடிய அளவிற்கு பெரிய மேடையாக அமைக்கப்படுகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக புதிய அமைச்சரவை பதவியேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தமிழ்நாடுடைய பொதுப்பணித்துறை செய்து வருகிறார்கள் நேரு உள் விளையாட்டு அரங்கில். ஆகவே விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு ஒருபுறம், அமைச்சரவை சகாக்கள் பதவியேற்பு என நேரு உள் விளையாட்டு அரங்கமே கோலாகலமாக தயாரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். தற்போது அந்த காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன்.